வணக்கம் நண்பர்களே. திமுக எம்எல்ஏவின் ஜாமீன் ரத்து. முதல்வர் விஜயின் எலும்ப உடைப்ப என மிரட்டல் விடுத்ததாக கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். தூத்துக்குடி நீதிமன்றத்தில் மார்க்கண்டேயனின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டியில் நடந்த ஒரு விழாவில் சட்டசபை கூட்டமும் விஜயின் எலும்ப உடைப்பேன் என விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மிரட்டல் விடுத்தார். இதற்கு கண்டனங்கள் வலுத்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை காலை மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டார். அவர் எஸ்பி அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு 11 மணி நேரம் விசாரணைக்கு ஆஜர்படுத்தப்பட்டார். இதனிடையே திமுகவினர் தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினாங்க. மார்க்கண்டேயன் உடம்பு சரியில்லாதவர், அவரை இதுவரை கண்ணில் காட்டவில்லை என கூறி முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் ஆகியோர் போராட்டம் நடத்தினாங்க. இந்த நிலையில் மார்க்கண்டேயனை இரவில் தூத்துக்குடி முதலாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி சுமதி முன்பு ஆஜர்படுத்திய நிலையில் அவரை ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை 15 நாட்கள் காவலில் வைக்குமாறு நீதிபதி சுமதி உத்தரவிட்டார். இதனையடுத்து மார்க்கண்டேயன் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் மார்க்கண்டேயனுக்கு ஜாமீன் கோரி அவரது வழக்கறிஞர்கள் தூத்துக்குடி முதலாவது குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சாங்க. அதுபோல் அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி காவல்துறை சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்களை நீதிபதி சுமதி நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார். அப்போது மார்க்கண்டேயன் பலத்த பாதுகாப்போட நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார். மார்க்கண்டேயனிடம் போலீசார் போதிய அளவுக்கு விசாரணை நடத்திட்டாங்க, எனவே போலீஸ் காவல் தேவையில்லை என அவரது தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிட்டாங்க. மேலும் இதே போல முதல்வர் குறித்தும் மிக கடுமையான வகையில மிரட்டல் விடுத்து பேசியிருப்பதால அவருக்கு ஜாமீன் வாங்க கூடாது என காவல்துறை தரப்பு வாதிட்டது. இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சுமதி மார்க்கண்டேயனின் ஜாமீன் மனுவையும் கஸ்டடி கேட்ட காவல்துறை மனுவையும் தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டாங்க. மேலும் மார்க்கண்டேயன் தனது ஆதரவாளர்களுடன் பேசுகையில், நான் எத்தனை நாள் சிறையில் இருக்கிறேனோ அத்தனை வேகத்தில் ஆட்சிக்கு வந்து விடுவேன். மேலும் சிறையில் நன்றாக இருக்கிறேன். அங்கு 25க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் உள்ளன. அதை படித்து வருகிறேன். என்னை பார்க்க வரும் யாரும் வர வேண்டாம் என தெரிவிச்சிருக்கிறார். இந்த நிலையில் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மார்க்கண்டேயன் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனு தற்போது விசாரணைக்கு வரும். ஆனால் எப்போது வரும் என்று தெரியவில்லை. மேலும் திமுகவின் எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவராக தற்போது கைது செய்யப்பட்டு வருவதை திமுகவின் முதல் குடும்பம் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருக்கிறது.